டாஸ்மாக் கடைகளுக்கும் FL2 எனப்படும் மணமகிழ் மன்றங்களுக்கும் மதுபானங்கள் விநியோகம் செய்த மது ஆலைகளுக்கு சொந்தமான இடங்களில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. டாஸ்மாக்கிற்காக மது பாட்டில்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் பல நூறு கோடி ரூபாயை மறைமுகமாக மறைத்ததாக 10 ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. டாஸ்மாக் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் கடந்த 2 ஆண்டுகளில் 1000க்கும் அதிகமான மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் FL2 மதுபான உரிமத்தை 10 ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழங்கியுள்ளார். மது ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் மது பாட்டில்கள் மூலம் கிடைக்கும் வருவாய் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு வராமல் நேரடியாக தனியார் பார் உரிமையாளர்களுக்கு சென்று விடுவதாகவும் அங்கிருந்து நேரடியாக செந்தில் பாலாஜிக்கு கோடிக்கணக்கில் நாள்தோறும் கமிஷன் கொடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் தனியார் மது ஆலைகள் மற்றும் டாஸ்மாக் தலைமை அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையை நடத்தி வருவது தெரியவந்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மே மாதம் 1ஆம் தேதி முதல் தனியார் மினி பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர் ஆகிய வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லையின் கீழ் 3 வழித்தடங்களில் தனியார் மினி பேருந்துகள் இயக்க முதற்கட்டமாக 3 பேருக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி முதல் தனியார் மினி பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் விடியா அரசின் முடிவுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே தனியார் ஆம்னி பேருந்துகள் விழா காலங்களில் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது தனியார் மினி பேருந்துகள் அவர்கள் நிர்ணயித்த அதிக கட்டணத்தை மட்டுமே வசூலிக்கப் போகிறது என்று பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். மக்களுக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதாக கூறி தனியார் மினி பேருந்துகளை இயக்க அனுமதிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு நகரத்திற்கு விடியா முதல்வர் ஸ்டாலின் வருகையை ஒட்டி ITI சுற்றுச்சுவர் உடைக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வரும் 11ஆம் தேதி செங்கல்பட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விடியா முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதற்காக அங்குள்ள ITIயின் முன்புற மற்றும் பின்புற சுற்றுச்சுவரை இடித்து பார்க்கிங் வசதி செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் விளம்பர பிரியரான ஸ்டாலின் சாலையில் நடந்து சென்று விளம்பரம் தேடுவதற்காக சாலையோர கடைகளை அராஜகமாக அகற்றப்பட்டுள்ளது. ஸ்டாலின் வருகைக்காக மாவட்ட நிர்வாகத்தின் இத்தகைய செயல்பாட்டிற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தனியார் வங்கி முன்னறிவிப்பின்றி தனது நகையை ஏலமிட்டதாக பெண் ஒருவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. மாளிகைமேடு கிராமத்தைச் சேர்ந்த அலோமேல் என்பவர் தனியார் வங்கியில் தனது 10 சவரன் நகையை அடகு வைத்து 3,50,000 பணம் பெற்றார். 1 வருடத்திற்கு பிறகு தற்போது தனது நகையை மீட்க அவர் வங்கியை நாடிய போது தங்களது நகை ஏலத்திற்கு சென்றுவிட்டதாகவும் இது தொடர்பான நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த நகை கைவிட்டு போனதே என வேதனை கண்ணீர் விட்டு அழுத நிலையில் இது தொடர்பாக புகாரும் அளித்துள்ளார். 1 வருஷம் தான் ஆகுது. எந்த பதிலும் காலிலேருந்து வந்து நேற்றுலேருந்து வந்து உட்காந்து நடக்கணும், எந்த பதிலும் சொல்லலை. நேற்று வந்து போயிட்டோம், நீ சொல்கிற நாங்கள் இன்னைக்கு காலிலேருந்து வந்து உட்காந்து நடக்கணும், எந்த பதிலும் சொல்லலைங்க. பொருள் என்னன்றாங்க ஏலத்தில் போயிடுச்சுட்டாங்க. என் கையெழுத்து வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. வைக்கும்போது 100 கையெழுத்து வாங்கினாங்க. நான் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, லெட்டரும் வரல, எதுவுமே வரல. சார் கூட்டு போனால் மருமக என்ன வைக்க மாட்டான். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உதயநிதி வருகைக்காக அறநிலைத்துறைக்கு சொந்தமான மரங்கள் அகற்றப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. பெருஞ்சேரி கிராமத்திற்கு தீய சக்தி திமுக அரசின் துணை முதல்வர் உதயநிதி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான இடம் தேர்வு செய்யப்பட்ட போது பொதுமக்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் அங்கு இடத்தை சுத்தம் செய்யும் போர்வையில் தென்னை உள்ளிட்ட மரங்கள் வேரோடு பிடுங்கி எரியப்பட்டன. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர்.